தொண்டை நாட்டு தேவார தலங்களில் 27வது தலமும், தேவார தலத்தில் 260வது தலமுமா இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டுலேருந்து கிழக்கே சுமார் 9 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய திருவடிசூலம் இல்லைனா பழைய காலத்தில் திருவிடைச்சுரம்னு சொல்லுவாங்க. இடைச்சுரநாதர் இல்லைனா ஞானபுரீஸ்வரர்னு சொல்லுவாங்க. தாயார் பேரை இமயமடக்கோடி அப்படின்னு குறிப்பிடுவாங்க. பார்வதிதேவி பசு வடிவில் பால் சுரிந்து இறைவனை வழிபட்ட தலமாகவும், வில்வவனமாக இருந்த பகுதிக்கு மேய்ச்சலுக்கு வந்த ஒரு பசு பால் தரலையாம். அப்போ மண் புத்துக்குள்ளே இருந்த ஈசனுக்கு பால் சொரிந்த காரணத்தினால திருவடிசுலம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சிவபெருமான் இடையன் உருவில் திருஞான சம்பந்தரை அழைத்து காட்சி கொடுத்ததாகவும் ஒரு செவிவழி செய்தி இருக்குது. சம்பந்தர் ஒரே பதிகமாக இருக்கார். 1ஆம் திருமுறையில் 78ஆம் பதிகமாகவும், மூலவர் மரகத பச்சை சிவலிங்க திருமணிய சுயம்பு மூர்த்தியாக இருக்கிறார். குலோத்துங்க சோழன் காலத்தில் ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து களத்தூர் கோட்டத்து திருவிடைச்சுரம் உடைய நாயனார் கோவில்னு குறிப்பிட்றாங்க. இல்லைன்னா திருவிடைச்சுரம் உடையாருங்கிற மாதிரி குறிப்பிட்றாங்க. எண்ணற்ற சோழர் கால கல்வெட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த கோவிலோட அமைப்பு பார்த்திங்கன்னா பல்லவர் கால நெத்தியாக இருக்குது.